ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட விசேஷமாக கர்த்தரை துதியுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கும் பாடி துதித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னன்னு சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னன்னு சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியள யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியள யாரும் இல்ல. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீ, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீ. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீ, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீ. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை வெறுமையானது. இயேசு இல்லாவிட்டால் நான் என்றோ மறைந்து போயிருப்பேன். இயேசு இல்லாவிட்டால் நான் மரித்து பல காலங்களாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத சந்தர்ப்பத்தை வேதத்தில் நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டதை லாசருவினுடைய இல்லத்தில் பார்க்கிறோம். அங்கே மார்த்தாள் சொல்லுகிறார் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இயேசு இல்லாதபடியினாலே அவள் இருந்த வெறுமையை இயேசுவினிடத்திலேயே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பாடலும் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். இயேசு இல்லாத சந்தர்ப்பங்கள் ஒரு பக்கம் இருக்க, இயேசு இருந்தும் இல்லாதது போல் இருந்த சந்தர்ப்பமும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. படகில் இயேசு பயணமாகி போகிற பொழுது அதிக களைப்பினாலே அவர் நித்திரையாகி இருந்தார். அப்பொழுது இயேசு கூட இருக்கிறார்.
ஆனால் சீஷர்கள் இயேசுதான் இருக்கிறார் என்று அவர் இல்லாதது போல் உணர்ந்து, அவர் இதை எதையுமே அறியவில்லை என்று உணர்ந்து, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்ன ஒரு சந்தர்ப்பம். சிலருடைய வாழ்க்கையில் இயேசு இல்லை, அதனால் பல வேதனைகள். இயேசு இருந்தும் பலர் வேதனையோடு கூட செத்தவர்களைப் போல, உயிரோடு இருந்தும் செத்தவர்களைப் போல, கண்ணிருந்தும் காணாதவர்களாக, காதிருந்தும் கேளாதவர்களாக அவர்கள் இயேசு இல்லாதது போலவே உணர்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இயேசு நம்மோடு தான் இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மோடு தான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இல்லாதது போன்ற ஒரு சூழ்நிலை. படிப்பில்லையே, நான் அனாதையாக இருக்கிறேனே, நான் நோயாளியாக இருக்கிறேனே, நான் கடனாளியாக இருக்கிறேனே, நான் எல்லாவற்றையும் இழந்து எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு தான் இருக்கிறார். உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். யோசேப்பு என்கிற மனிதனை குழியிலும் பார்த்தார், அவர் பெரிய அரண்மனையிலும் வைத்து பார்த்தார், சிறையிலும் வைத்து பார்த்தார். பிறகுதான் அவனை சிங்காசனத்தில் உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். இந்த 4 சந்தர்ப்பங்களிலும் இயேசு அவனோடு கூட, தேவன் அவனோடு கூட இருந்ததை நாம் பார்க்கிறோம். உங்களோடு கூட என் இரட்சகராகிய இயேசு இருக்கிறார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை வெறுக்காதவர், உங்களை விட்டு விலகாதவர், உங்களை சற்றேனும் மறக்காதவர் உங்களோடு கூடத்தான் இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது? இயேசு கிறிஸ்து என்னோடு தான் இருக்கிறார், இந்த சூழ்நிலையிலும் என்னோடு தான் இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? ஆண்டவர் நல்லவர். அன்பானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே எல்லாம் மேற்கொண்டது. வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கைவிடப்படுகிற நிலை எல்லாம் வந்தது, பார்த்தான். ஆனால் ஒன்றை மட்டும் அவன் இழக்கவில்லை. தேவன் அவனோடு இருந்த அந்த மகத்துவமான ஆசீர்வாதமான நிலையை அவன் இழக்கவில்லை. அதற்கு ஒரே காரணம், பாவம் இல்லாத இடத்தில் இயேசு இருப்பார். இயேசு இருக்கிற இடத்தில் பாவம் இருக்காது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஒருவேளை பாவம், உலகத்தின் மோசமான கெட்ட பழக்க வழக்கங்கள், இயேசு அறிந்திருந்தும் இயேசுவை தெரிந்திருந்தும் பாவம் செய்கிறவர்களாக இருப்போமானால் இயேசு நம்மோடு இருக்க முடியாது. இயேசுவே என்னை மன்னியும், எனக்காக நீர் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர், என் பாவத்தை மன்னித்திருக்கிறீர், என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி ஜெபித்து ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனோடு கூட வந்து ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இயேசு பரிசுத்தம் இருக்கிற இடத்தில் நிச்சயம் இருப்பார். இயேசு ரட்சிக்கப்பட்டவனோடு இருப்பார். இயேசு விசுவாசித்து அவரை பெற்றுக்கொண்டு அவருடைய மேன்மையான பரலோகத்தை அடைந்தவனோடு நிச்சயம் இருப்பார். அவன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவனை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிற தேவன். ஆகினால தான் அவர் சொன்னார், எதுவரையிலும் நான் இருப்பேன், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. சங்கீதக்காரன் சொல்கிறான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். எதுவரைக்கும் அவர் கூட இருப்பார்? மரணத்திற்கு பின்பும் அவர் கூட இருக்கிற தேவன். ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் அவன் மரித்து பரலோகம் சென்று அவரோடு கூட வாசம் செய்யும் அந்த நாள் வரையிலும் கர்த்தர் தொடர்ந்து யுகாயுகமாய் நம்மோடு கூட இருக்கிறார். மரிக்கும் தருவாயில் மட்டுமல்ல, கடைசி நிமிடத்தில் காப்பாற்றுகிற தேவன் மட்டுமல்ல, சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், சகல நாட்களிலும் என்று சொன்னால் அது முடிவில்லாத நித்திய ஜீவனை குறிக்கிறது. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலும் இறைவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, என்ன நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மரணம் என்று முடிவு என்று எண்ணினால் அது தவறு. மரணத்திற்கு பின்பு ஒரு அருமையான வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலும் இயேசு உங்களோடு கூட இருப்பார். அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவர் வந்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகம் தற்காலிகமானது.
இந்த உலகம் முடிந்து போகின்ற ஒன்று. இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அழியாத நித்தியமான ஒரு வாழ்க்கையை இயேசு உடைய மார்க்கம் நமக்கு தருகின்றது. ஆகினால தான் ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உங்களுக்கு அளிக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால், அன்பானவர்களே, அவர் கூப்பிடுகிறார். ஆபிரகாமே, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னான். அவன் அப்படியே கீழ்ப்படிந்து தன் தகப்பன் வீட்டை விட்டு தன் சொந்த ஜனத்தை விட்டுவிட்டு அழைத்த தேவனை பின்பற்றி அவன் செல்ல துவங்கினான். ஒன்றே ஒன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் மார்க்கத்தை திருப்பிக் கொள்ள வேண்டியது ஒன்றுதான். எங்கேயோ செல்கிற ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு அழைக்கிறதை கேட்டு அவன் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்பும்படி தன்னுடைய விருப்பத்தை மாற்றியமைத்து இயேசுவை பின்பற்றத் தொடங்கினால், இயேசுவை மட்டும் பின்பற்றத் துவங்கினால், நிச்சயமாகவே அவனை அவர் ஆசீர்வதித்து அவன் பேரை பெருமைப்படுத்துவார். அவன் ஆசீர்வாதமாயிருப்பான். அவனை ஆசீர்வதிக்கிறவர்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் உங்களிடத்தில் ஒரே ஒரு கேள்வி, உங்கள் கூட இயேசு இருக்கிறாரா? நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள்? உங்களிடத்திலே ஒரே ஒரு கேள்வி, இந்த உலகம் எவ்வளவு நாட்கள்? இந்த உலகத்தின் முடிவு எவ்வளவு காலம்? இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகு என்ன? அன்பானவர்களே, இந்த இயேசு உங்களையும் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நித்திய ஆசீர்வாதத்திற்கு நடத்த விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னன்னு சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னன்னு சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீ நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறே. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீ
நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீ. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா